our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஜனவரி முதல் மே மாதம் வரை கர்த்தர் நம்மை உண்மையோடும் கிருபையோடும் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை தம் செட்டைகளின் கீழே மறைத்து காத்தார். தம் கண்மணியைப் போல் காத்தார். நாம் அறியாத வழிகளிலே அவர் நம்மை இரட்சித்தார். நாம் காணாத அபாயங்களிலிருந்து அவர் நம்மை விலக்கி வைத்தார். அவருடைய கிருபைகள் முடிவுறவில்லை. அவைகள் தினந்தோறும் புதிதாய் இருக்கின்றன. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது. ஆகவே இந்த புதிய மாதத்தின் தொடக்கத்திலே நம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை ஆராதித்து அவருக்கு நன்றியை செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் தோல்வியாக போகிறது என்று நினைக்கிறீர்களா? பலனில்லை, வழி இல்லை, நம்பிக்கை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வல்லமையான வாக்குதத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குதத்தம் என்ன என்பதை இப்போது கேட்போம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற ஜூன் மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வார்த்தையின் ஆழத்தை இன்று நாம் முழுமையாக உணரப்போகிறோம். கடைசி வரை கேளுங்கள். இந்த வாக்குதத்தம் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சேனைகளின் கர்த்தராயிருக்கிற தேவாதி தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு மேலே காணும் வல்லமையான வாக்குதத்தத்தை தந்திருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று அவர் வாக்களிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் செல்லுங்கள். இன்று அநேக மக்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கிதியோனும் அவ்விதமான சோர்விலே அமர்ந்திருந்தார். விரோதிகளான மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணம். எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதா இருந்தது. கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று எண்ணியவராய் கிதியோன் சோர்ந்து போயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறவர். அவர் பயந்து போயிருந்த கிதியோனை திடப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். பலனில்லையே, சத்துவமில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ என்று கர்த்தர் சொன்னார். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சோர்ந்து போன ஒருவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். இது கிதியோனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இன்று உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். தொடர்ந்து கேளுங்கள். பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி
கட்டி வைப்பதுதான். சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம், பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், தொடர்ந்து பயப்படுத்தியே தேவ ஜனங்களை சாத்தான் செயலற்று போக பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு ஒப்பு கொடுத்து விடாதேயுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் எவ்வளவு பலனுள்ளவர். அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலனை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன. சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்தி கொண்டிருந்தது. அவரை சோர்ந்து போக பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாய் போராடின. ஆனால் அவர் சொன்னது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போதே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்தும். அந்த வசனம் வெறும் வார்த்தை அல்ல, அது ஜீவன். அது உங்கள் எலும்புகளுக்குள்ளே இறங்கி சோர்ந்து போன நரம்புகளை எழுப்பும். உங்கள் மனதிலே குடிக்கொண்டிருக்கும் இருளை அது துரத்தும். ஏனென்றால் கர்த்தர் கிதியோனிடம் சொன்ன அந்த வார்த்தை இன்றும் உயிரோடு இருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்ற அழைப்பு இன்று உங்களுக்கு உரியது. கர்த்தர் கிதியோனை அழைத்த போது அவன் தயாராக இருக்கவில்லை, திடமாக இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் காத்திருக்கவில்லை. அவன் தகுதி பெறும் வரை, அவன் பலனடையும் வரை என்று நிறுத்தி வைக்கவில்லை. இருக்கிற நிலையிலேயே அழைத்தார், இருக்கிற பலத்தோடேயே அனுப்பினார். பிரியமானவர்களே, இதுவே நம் தேவனுடைய இயல்பு. நாம் முழுமையாவதற்காக அவர் காக்கிறதில்லை, நம்மை முழுமையாக்குவதற்காக அவரே வருகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் கேட்டபோது அது வெறும் கேள்வி அல்ல, அது கர்த்தருடைய நிச்சயமான உத்தரவாதம். அனுப்புகிறவர் தாமே வழிநடத்துவார் என்ற உத்தரவாதம். கிதியோன் தனியாக போகவில்லை, அனுப்பினவர் அவனோடு கூட சென்றார். அதனாலே தான் வெற்றி சாத்தியமானது. அதனாலே தான் 300 பேர் ஒரு பெரும் படையை மேற்கொண்டு வெற்றி பெற்றார்கள். வெற்றி அவர்களுடையதல்ல, அனுப்பினவருடையது. மகிமை அவர்களுக்கல்ல, கர்த்தருக்கே உரியது. பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இதையே செய்கிறார். நீங்கள் எதிர்கொள்கிற போராட்டம் எத்தனை கடினமானதாயினும், உங்கள் தோள்களில் சுமக்கிற சுமை எத்தனை கனமானதாயினும், உங்களை அனுப்புகிறவர் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் உங்களோடே கூட நடக்கிறார். உங்களுக்கு முன்னே வழி திறக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த வல்லமையும் அவரை மேற்கொள்ள இயலாது. ஆகவே இன்று இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் இருதயத்திலே உறுதியாக பிடியுங்கள். சோர்வு வரும்போது இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். பயம் மனதை ஆட்கொள்ள வரும்போது இந்த வார்த்தையை உரத்து சொல்லுங்கள். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான். இந்த வசனம் உங்கள் வாயிலே இருக்கட்டும், உங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரென்றால் அவரே உங்கள் உத்தரவாதம், அவரே உங்கள் ஜெயம், அவரே உங்கள் கேடகம், அவரே உங்கள் பலன். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் விசுவாசத்தோடு கமெண்டில் இருக்கிற பலத்தோடே போகிறேன் என்று எழுதுங்கள். இதை உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து அவர்களை
ஜனங்களையும் ஆசிர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். சோர்வடைந்தவர்களை திடப்படுத்தும். பயப்படுகிறவர்களுக்கு தைரியத்தை கொடும். மனமுடைந்தவர்களை எழுப்பும். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கரம் உம்முடைய ஜனங்களை நடத்துவதாக. மூடிய கதவுகளை திறந்தருளும். தடைகளை அகற்றும். எதிரிகளின் திட்டங்களை முறியடித்தருளும். உம்முடைய சமாதானமும் கிருபையும் அவர்களோடு இருப்பதாக. கர்த்தாவே, கிதியோனை அனுப்பினது போல உம்முடைய ஜனங்களையும் ஆசிர்வதித்து நடத்தும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் உடனிருக்கிறதை உணர பண்ணும். இப்போது விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் தந்திருக்கிற பலத்தோடே முன்னேறுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபையும் ஜெயத்தையும் காண்பேன். இந்த வாக்குதத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்வார். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடே நான் முன்னேறுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.